Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தொடங்கியுள்ள நிலையில் அந்த தொகுதி குறித்த பல்வேறு தகவல்களை செய்தியாளர் பார்வையில் வழங்க நம்மோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் காமராஜ். அவரிடம் நேரடியாகவே நாம் கேட்கலாம். காமராஜ், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் சூடுபிடிச்சிருக்கு. சுயேட்சைகள்லாம் வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்கிட்டாங்க. ஆனா முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க, நாம் தமிழர் கட்சியை அறிவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தொகுதியில வரவேற்பு எப்படி இருக்கு? அது குறித்த விவரங்களை நீங்க சொல்லலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதி என்பது விவசாயம் சார்ந்த ஒரு தொகுதியாக இருந்து வருகிறது. இந்த பகுதியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள், அதாவது நெல், கரும்பு, மானாவாரி பயிர்களை அதிகமாக பயிரிட்டு வருகின்றன. இந்த பகுதியில் முக்கியமாக இந்த பகுதியில் விவசாயம் முக்கிய தொழிலாக இருப்பதால் இங்கு வரக்கூடிய வேட்பாளர் விவசாயம் சார்ந்த தொழிலாளர்களுக்கு எது செய்ய போகிறார் என்பது முன்வைத்து தான் அங்கு வாக்குகளை சேகரிக்க முடியும். அதை சார்ந்து முன்வைக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு வாக்களிப்போம் என்று இந்த தொகுதி இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விக்கிரவாண்டி தொகுதியானது கடந்த 1951ஆம் ஆண்டு விழுப்புரம், கடலூர், தென்னார்காடு ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த போது விக்கிரவாண்டி தொகுதியாக இருந்தது. பின்பு 1957ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி தொகுதியானது வளனூர் தொகுதியாக மாற்றம் செய்யப்பட்டது. அதன் பிறகு 1967ஆம் ஆண்டு வளனூர் தொகுதி தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்டு பின்பு 1977ஆம் ஆண்டு கண்டமாலம் தனி தொகுதியாக உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது மீண்டும் விக்கிரவாண்டி தொகுதியாக உருவாக்கப்பட்டு தொடர்ந்து இந்த 2011க்கு பிறகு 2016, 2019 ஒரு இடைத்தேர்தல், 2021 தேர்தலை சந்திச்சிருக்கிறது. 2024 ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறது. இந்த தொகுதியை பாத்தீங்கன்னா அதிகமாக திமுக சார்ந்தவர்களும் அதிமுக சார்ந்தவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். பாமக சார்ந்தவர்களுக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்து வருகிறது. திமுக சார்ந்த வேட்பாளர் அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டிருக்கார். அதே போன்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பெண் மருத்துவர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுயேட்சை கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறாங்க. இந்நிலையில முக்கிய கட்சிகள், அது அதிமுகவும் பாமகவும் வேட்பாளருடைய அறிவிக்காம இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த தொகுதியானது, விக்கிரவாண்டி தொகுதியானது 3 ஒன்றியங்கள், கோலினூர், காணை, விக்கிரவாண்டி 3 ஒன்றியங்கள் உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக இருந்து வருகிறது. இங்கு உள்ளாட்சி ஒன்றியங்கள் பார்த்தீங்கன்னா 107 ஊராட்சி அமைப்புகளை கொண்ட ஒரு தொகுதியாக இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு பேரூராட்சி, கடந்த ஆண்டு தான் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதி பேரூராட்சி தூய்மையான ஒரு ஊராட்சி என்ற ஒரு சான்றிதழ் பெற்றிருக்கிறது. இந்த பகுதி மக்களுக்கு நந்தன் கால்வாய் திட்டம் ஒரு முக்கியமான திட்டமாக பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒரு இருந்து வருகிறது. இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி தர வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. இந்த நந்தன் கால்வாய் திட்டம் எப்போது இந்த பணி நிறைவடையும் என்பதும் விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி காத்திருக்கிறாங்க. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா முக்கியமாக பனை மரங்கள், நரசிங்கனூர் என்ற பகுதியில் பனை மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பனை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறாங்க. அவர்களுக்கும் தங்களுக்கு கல்தடை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது சம்பந்தமான கோரிக்கை வைக்கும் நபர்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்ற ஒரு வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விக்கிரவாண்டி தொகுதியானது தொழிற்சாலைகள் இல்லாத ஒரு தொகுதியாக இருந்து வருவதால் தங்கள் பகுதியில் ஒரு தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. முக்கியமாக உழவு சார்ந்த பகுதியாக இருப்பதால் இந்த பகுதியில் உழவர் சந்தை நீண்ட காலமான இந்த மக்களுடைய கோரிக்கை உழவர் சந்தை அமைக்க வேண்டும் என்பது ஏற்கனவே 2-3 தேர்தலுக்கு முன்பாக உழவர் சந்தை அமைத்து தருவோம் என்று வேட்பாளர்கள் உறுதியளித்த நிலையிலும் இதுவரை அந்த உழவர் சந்தை அமைப்பது நடவடிக்கை எடுக்காதனால அதையும் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூக்கள் அதிகமாக இந்த பகுதிகளில் விவசாயம் செய்யப்படுகிறது. அதனால் பூ விற்பனை செய்வதற்கான ஒரு அங்காடி, அதாவது அரசு சார்பில் மலர் அங்காடிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என ஒரு கோரிக்கை இருந்து வருகிறது. தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்களுடைய எதிர்பார்ப்பு குறித்தெல்லாம் விரிவாக சொன்னீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காமராஜ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.